அதனால என்னால எது சரி எது தப்புன்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியல. சரி விடு துருவா, இனிமே நம்மளும் ஊரு ஊரா போலாம். அவங்க பசங்களை எல்லாம் படிக்க அனுப்ப சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் நாமளே கேட்கலாம். வா. ராம்ஜி, கொஞ்ச நேரம் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இங்க நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆசிரியர் ஐயா, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? இங்கதான் நான் இருக்கேன்ல. சரிங்க ஆசிரியர் ஐயா. பீமாபாய், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேருங்க. இந்தாங்க. எனக்கு தண்ணி. தண்ணி கேட்டீங்க. எப்ப கண்ண சந்தனே எனக்கு தெரியல. ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. பசங்களும் தூங்கி இருக்க மாட்டாங்கல்ல. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். பீமா சீக்கிரமா படிக்க ஆரம்பிக்கணும். பீமாபாய், இப்ப அக்கம் பக்கத்து கிராமத்துல இருக்கவங்களும் நம்மளுக்கு உதவி பண்றாங்க. நம்ம ஜாதி பசங்க கொஞ்சம் பேர் படிக்க வந்துட்டா அதுக்கப்புறம் மேலிடத்துல பேசுறேன்னு அம்பேத்கர் ஐயா சொல்லியிருக்காரு. அப்படியா? சீக்கிரமே கண்டிப்பா ஒரு விடிவு பிறக்கும். ரொம்ப நல்ல விஷயங்க. சரி, நீங்க இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அதை பத்திலாம் நினைக்க வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். அப்பாடா. நாமளும் கிராமமா போய் நம்ம ஆளுங்களை பார்த்து பேசுவோம். அவனுங்க ஆளுங்க எல்லா ஊர்லயும் இருக்கானுங்கன்னா நம்ம ஆளுங்களும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. சத்தாரால ஆரம்பிச்ச இந்த போராட்டம் சத்தாராவோட முடிஞ்சு போயிடும். அந்த பீம்ராவ் பையன் என்ன சொன்னா, இந்த சத்தாரா போராட்டத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னால. சேட்டையா சொல்றது சரிதான். நாமளும் இப்ப ஊர் ஊரா போய் நம்ம ஜாதி மக்கள் கிட்ட பேசலாம். ஆமா, அதான் சரி. நாம போறோம், எல்லாத்தையும் பேசுறோம். ஆனா ஒரு நிமிஷம், யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியும்ல. முதல்ல அவங்க மனசுல எல்லாம் பெரிய பயத்தை உண்டாக்கணும். நேத்து வரைக்கும் யாரு கையால நம்ம தண்ணியை கூட வாங்கி குடிக்க மாட்டோமோ, இன்னைக்கு அவங்களோட நம்ம பசங்களும் ஒன்னா சேர்ந்து படிக்க போறாங்க. எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நமக்கு எதிரா பெரிய திட்டம் திட்டுறாங்கன்னு சொல்லுங்க. அக்கா, பீமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் தெரியுமா? கல்வியை எதிர்க்கிறவங்க எல்லாம் அழிய போறாங்க. ஆனா நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட மாதவி. பீமாவுக்கு எதிரா பெரிய ஜாதி ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு அவங்க ஜாதி வண்ணத்தை பூசிட்டாங்க. சேட்டையா புது திட்டத்தை போட்டிருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஜாதி ஆளுங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு, அதே நேரம் பீமாராவ் பின்னாடியும் 2 பேரை அனுப்பியிருக்காரு. அவங்க அவன் பின்னாடியே தான் இருப்பாங்க. பீமராவை எங்க தனியா மாட்டினாலும் அவனை அடிச்சு அங்கேயே புதைச்சிருவாங்க. ஜாதி சண்டைன்னு வந்துருச்சுன்னா யாரு யாரை கொண்டாங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? சரியா சொன்னீங்க மாமா. அந்த பீமராவ் நம்ம ஆளுங்களே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் கதை முடிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. சரி, பீமராவ் எந்த பக்கம் போனான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஊரோட தெற்கு பக்கம் ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்தை ஒட்டி ஒரு வழி போகுதுல்ல, அந்த வழியா தான் போயிருக்கான். மாமா, மாதவி, இப்ப நீ அங்கெல்லாம் போக வேண்டாம்.
நீங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க? என் தம்பிக்கு அங்க ஆபத்து, நீங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்கோ மாதவி, நம்ம ஜாதிக்காரங்க யாராவது பார்த்துட்டா அப்புறம் அது உனக்கு தான் பெரிய ஆபத்தா ஆயிடும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்ப என் தம்பியை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். நீ என்ன சொல்ற? அப்படி செஞ்சா உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன். இனி நம்ம என்ன செஞ்சாலும் திட்டம் போட்டு தான் செய்யணும். உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா அவங்க 2 பேரும் என்ன துரத்திட்டு வருது உங்க 2 பேருக்கும் எப்படி தெரிய வந்துச்சு? நானும் அக்காவும் தெருவுல போய்கிட்டு இருந்தோம். சேட்டையா சரியான திட்டம் போட்டிருக்காருல. பீமாராவ் பின்னாடி 2 பேரும் அனுப்பி வச்சிருக்காரு. அவனுங்க தயாரா இருப்பானுங்க. பீமராவ் எங்க தனியா மாட்டினாலும் அவனை அங்கேயே அடிச்சு புதைச்சிடுவானுங்க. எல்லாம் அக்காவோட திட்டம் தான். ஒருவேளை யாராவது பார்த்துட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நாங்க மறைஞ்சிருந்து இதை செஞ்சோம். இங்க பாரு பீமராவ், இனிமே தனியெல்லாம் எங்கேயும் போகாத. எப்ப வேணாலும் யார் வேணாலும் உன்னை தாக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். இன்னும் எதிர்காலத்துல நான் எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த மாதிரி 2 வீரமான அக்காக்கள் இருந்தா அவங்க தம்பி எதுக்காக பயப்படணும்? இப்ப நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். பீமராவ் அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனை போக விடுங்க. நாம போய் பீமராவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லலாம். வாங்க. வா. எவ்வளவு பேரை பார்த்து பேச முடியுமோ அவ்வளவு பேரை பார்த்து பேசியாச்சு. இனிமே எத்தனை பசங்க படிக்க வரப்போறாங்கிறத தான் பார்க்கணும். நம்ம வெற்றிக்கு தேவையான மாணவர்கள் கண்டிப்பா இங்க வருவாங்கன்னு என் மனசுக்கு தோணுது ராம்ஜி. வணக்கம். நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். ஏதோ பீம்ராவுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா? அப்படிதான் எங்க அப்பா அம்மா எங்க கிட்ட சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் தான் பீமராவ். எனக்கு தான் உங்க எல்லாரோட உதவி தேவை. ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்றதுக்காக மட்டும் என் கூட இருக்க வேண்டாம். நீங்களும் படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும். எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி கல்வினால மட்டும்தான் நம்ம சமூகத்துல பெரிய மாற்றம் வரும்னு சொல்லுவாரு. அப்படி மாறின சமூகம் தான் ஒரு நாட்டவே மாற்ற முடியும். நம்ம எல்லாரும் எப்ப படிக்கிறோமோ அப்பதான் இந்த சமூகமும் இந்த நாடும் முன்னேறும். ஆமா, நாங்க படிப்போம். கண்டிப்பா படிப்போம். நல்லா படிப்போம். சரி, இது போதும். நான் காலையிலேயே ஆங்கிலேய அதிகாரிகளை பார்க்கிறேன். கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். ஆமா பீம், உன்னுடைய வெற்றி நிச்சயமாயிடுச்சு. இல்ல துர்வா,
இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, இந்த சமூகத்தோட வெற்றி. இது உண்மையோட வெற்றி. சேட்டையா, அந்த பீமாராவ் கூட சேர்ந்து படிக்க நிறைய பசங்க வந்துட்டாங்க. அந்த அம்பேத்கர் ஐயா நாளைக்கு காலையில வெள்ளைக்கார துரைங்களை பார்த்து பேச போறாராம். இனி என்ன பண்றது? பொழுது விடியட்டும் தம்பி, எல்லாம் தலைகீழாயிடும். வாங்க வாங்க, சொல்லு சொல்லு. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. அக்கம் பக்கத்து கிராமத்துல இருக்கிற உயர் ஜாதி ஆளுங்கெல்லாம் புது முடிவை எடுத்திருக்காங்க. இனி கீழ் ஜாதி மக்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்களாம். மீறி யாராவது கொடுத்தா அவங்களையும் ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களாம். உங்க எல்லாருக்கும் நல்லா கேட்டுச்சுல்ல? எல்லாம் திரும்ப சொல்ல சொல்லவா? ஐயோ, எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நாம எல்லாரும் பசியிலேயே செத்துருவோமே. அன்பா சொன்னோம், சாப்பாடும் போட்டோம், பயமுறுத்தியும் பார்த்தோம், எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா நீங்க யாரும் புரிஞ்சுக்கலல்ல. இனி நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. அட எதுக்கே கவலைப்படுறீங்க? உங்க பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க, படிச்சு கிழிச்சு பெரிய வக்கீலாக போறாங்க. அவங்க வக்கீலானதும் நிறைய சம்பாதிப்பாங்கல்ல, அப்ப சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் நான் உன்னை கேள்விப்பட்டனே, அந்த அம்பேத்கர் ஐயா வெள்ளைக்கார ஆபீசர்லாம் கூப்பிட போயிருக்காராமே. நல்லதுதான். அந்த வெள்ளைக்கார ஆபீசர்லாம் இங்க வரும்போது நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? நாங்க இந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல செத்தாலும் சாவோம், ஆனா எங்க பசங்க எல்லாம் கண்டிப்பா படிப்பாங்க. ஆமா, அதைத்தான் நாங்க சொல்ல போறோம். எப்போ பிரச்சனை பட்டினியா படிப்பான்னு வந்தப்ப அப்பவே இந்த பிரச்சனை எங்க சுய கௌரவ பிரச்சனையா ஆயிடுச்சு. நாங்க இங்கதான் இருப்போம். எங்களுக்கு யாரும் வேலை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலனா நாங்க பசியால செத்து போறோம். ஆனா எடுத்த முடியல வந்து நாங்க பின்வாங்க மாட்டோம். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க படிப்போம். இங்க பாரு பீம்ராவ், உன்னோட வெற்றியை கொண்டாட எல்லாரும் தயாராயிட்டாங்க. இப்பவே வெள்ளைக்கார ஆபீசர் வருவாரு. அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் பள்ளிக்கூடத்துல படிக்க அனுப்பிடுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நாங்க இவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். உன்னோட கல்விக்கான விலைய இவங்க எல்லாரும் கொடுப்பாங்க. இன்னைக்கு வேணா பீம்ராவ் நீ ஜெயிச்சிடலாம், ஆனா உன்னோட இந்த சமூகத்தாளுங்க கண்டிப்பா தோப்பாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் சரி, பீம்ராவ் தோல்வியை மட்டும் ஒத்துக்கவே மாட்டான். இன்னைக்கு நீ ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வாங்க ஆபீசர் சார், இங்க பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்துல கீழ் ஜாதி பசங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். சொல்லுங்க ஐயா, பசங்க எங்க போவாங்க, எங்க படிப்பாங்க? இந்த பாருங்க துரை, நாங்க சொல்ல வர்றது ஒண்ணுதான். இந்த கீழ் ஜாதி பசங்க எங்க பசங்க கூட படிக்க கூடாது. அதனால எங்க சமூகத்துல நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் ஜாதிகளுக்குள்ள வித்தியாசம் இல்லாம போயிடுமே. அப்புறம் தொழில் முறையில அந்த காலத்துல இருந்தே பிரிச்சு வச்ச ஜாதி எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமே. அப்புறம் அதோட விளைவா சமூக அமைப்பே சிதறி போயிடும். அதோட பின் விளைவுகள் சமூகத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் கண்டிப்பா எங்க பேச்சை கேட்டே ஆகணும்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் சமூகத்தோட உள் விவகாரங்கள், இதுல யாரும் தலையிடக்கூடாது. பதில் சொல்லு பீம்ராவ், பேசு ராம்ஜி சத்பா. இங்க பாருங்க துரை, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பையன் மேல இருக்கிற தனிப்பட்ட விரோதத்தினால என் பையனை பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்காக நாங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்ததும் சேட்டையா கிராமத்துக்காரங்க கூட சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஜாதி மூலம் பூசிட்டார். அடிச்சு சொல்ற ஐயா, என் பையன் படிக்க கூடாதுன்னு தான் இவங்க இந்த திட்டத்தை தீட்டுறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க ஐயா, ஒருத்தர் படிக்கிறதுனால சமூகத்துல பிரச்சனை ஏற்படுமா, இல்லனா அந்த சமூகம் வளருமா? இந்த ஆள் எங்க சமூகத்தை சிதைக்கிறதுக்காகவே அதுக்கு வளர்ச்சின்னு பேர் சொல்ற. இது ஒரு ஜாதி சண்டை துறை. இவங்க எங்க இடத்தை அடையணும்னு நினைக்கிறதாலதான் இப்படி நடக்குது. இது எல்லாமே இவங்களோட சூழ்ச்சி. நீங்க அமைதியா இருங்க, நான் தான் கேக்குறேன்ல. இங்க பாருங்க துரை, இவர் ஊரெல்லாம் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? யாராவது அவங்க பசங்களை பீமாவோட படிக்க அனுப்புனாங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய முதலையும் வட்டியையும் உடனே கொடுத்தாகணும்னு சொன்னார். இருந்தோம் எப்படியோ கொஞ்சம் பேர் சேர்ந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்களை இங்க படிக்க அனுப்புனாங்க. அப்படி பசங்களாம் படிக்க வந்ததும் இவர் இப்ப இங்க புதுசா ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க பார்க்கிறாரு. நாங்க எல்லாரும் இவங்களுடைய வயல்கள்லயும் இவங்க வீடுகள்லயும் வேலை செஞ்சு பசி ஆத்துறோம். நாங்க ஏன் எங்களுடைய பசங்களை படிக்க வைக்க கூடாது? அதனால இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துடும் சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க துரை, சட்டமும் நீதியும் ஒரு பக்கம், சமூக மதிப்பீடுகள் இன்னொரு பக்கம். இவங்க பசங்கள்லாம் எங்களோட பசங்களோட படிக்க கூடாது. இப்படி நடந்தா நாங்க இவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். படிக்கிற விஷயத்த வேணா நீங்க உரிமை சட்டம்னு சொல்லலாம். ஆனா யாருக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றத நாங்க தானே முடிவு பண்ணணும். ஐயா, இத பாருங்க, இந்த மாதிரி திட்டம் எல்லாம் போட்டு இவங்க படிப்பை இவங்க கெடுக்க பாக்குறாங்க. அவங்க சொல்ல வர்றது ஒண்ணுதான், ஒண்ணு படிக்காதீங்க, படிச்சா பட்டினி கிடங்க. மிஸ்டர் அம்பேத்கர், வேலை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க இஷ்டம். அவங்க விருப்பத்துல நாங்க தலையிட முடியாது. அவங்க வீட்டுல அவங்க வயல்ல யாரு வேலை செய்யறதுன்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்க. விருப்பப்படி முடிவெடுக்கவா? இப்பெல்லாம் நீங்களே இவங்க விருப்பப்படி தானே நடக்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்களோட படையில எங்க ஜாதி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏன் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப இவங்க அரசர்கள் கிட்ட இவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால ஆங்கிலேய படையில சேர தயாராயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை போட்டாங்க, நாங்க இவங்க கையால தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டோம், இவங்க கூட எப்படி கை கோத்து வேலை செய்ய முடியும்னு கேட்டாங்க. நீங்களும் சந்தோஷமாயிட்டீங்க, வெள்ளைக்கார படையில பெரிய ஆளுங்க வந்துட்டாங்களேன்னு. அப்புறம் எங்க தேவைதான் உங்களுக்கு இல்லையே. ஆனா துரை, நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டீங்க. ஆங்கிலேய படை இங்க வந்தப்போ அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருந்தது எங்களை மாதிரி ஆளுங்க தான். இப்ப எங்க பசங்க படிப்புனதும் நீங்க இவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்களா? ஐயா, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இவங்க சொல்றத அப்படியே கேட்கறீங்க. இந்த சமூகத்துடைய பெரும் பகுதி மக்கள் இன்னைக்கு இவங்களால கல்வி இல்லாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானம் இல்லாம தவிக்கிறாங்க, மரியாதை இல்லாம கஷ்டப்படுறாங்க, உரிமையை இழந்து தவிக்கிறாங்க. ஆனா நீங்க இவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க. வாய மூடு. எனக்கு நீ அறிவுரை சொல்லாத. நீ பேசுறத பார்த்தா எங்க அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சி வாசனை வருது. என்ன முடிவெடுக்கணுமோ அதை சீக்கிரமா எடுங்க. எனக்கு இன்னும் நிறைய வேலைங்க இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாரும் கேட்டுக்குங்க, நாங்க முடிவு எடுத்தாச்சு. பீமாராவும் எங்க பசங்களும் படிப்பாங்க. நீங்க எங்களுக்கு வேலை கொடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி,
இனி நாங்க பசியில செத்தாலும் சரி எங்க பசங்க கண்டிப்பா படிப்பாங்க சேட்டையா. இனி நாங்க பசியில செத்தாலும் சரி எங்க பசங்க கண்டிப்பா படிப்பாங்க சேட்டையா. அப்படின்னா சரி, நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, எவ்வளவு நாள் பசியை தாங்குறீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றதுப்பா? கேளு கேளு, உங்க அப்பா என்னத்த சொல்லுவான்? இந்த ஆளால இப்படி பசியை போக்க முடியும்? இவர்தான் படிப்புக்காக போராடுறாரே. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்கும் நீதி கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவா எடுங்க. இனி எதுக்கு முடிவு? உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வழங்கியாச்சு. நீங்க போங்க, படிங்க. அம்மா அம்மா, என்னாச்சு? பீமா ஜெயிச்சிட்டானா? என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோமா? மாட்டிக்கிட்டோமா? என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு முடிஞ்சிடும் தானே நினைச்சோம். ஆமா, சேட்டையாவும் அந்த கடைக்காரரும் பீமாவை சிக்க வச்சுட்டாங்க. அவனுக்காக பள்ளிக்கூட கதவை திறந்துட்டாங்க. இருந்தும் அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். வா போலாம். படிப்பா வேலையா முடிவெடுங்க. அப்பா, இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது ஐயா? இங்க பாருங்க, எதுவும் யோசிக்காதீங்க. சில நேரத்துல நிகழ்காலம் எதிர்காலத்துல பயமுறுத்துற மாதிரி தெரியும். ஆனா பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. இவங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வேலை கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பசங்க படிக்க போகலன்னா இவங்க படிக்க கூடாதுன்னு தடுக்கிறவங்களுடைய நம்பிக்கையும் சக்தியும் இன்னும் அதிகமாயிடும். இப்ப நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு திறந்த இந்த கதவு இப்ப மூடிட்டா அதுக்கப்புறம் திறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீமராவ், நீ படிக்க போ. ஆமா பீமா, நீ படிக்க போ. பீமா, படிக்க போ. பாரு பீமராவ், பாரு, எல்லாத்தையும் நல்லா பாரு. நீ படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னுட்ட. இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து கொன்னுட்ட. படிக்கணும் படிக்கணும்ன்ற வெறி உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு. இனி நீ புத்தகங்களுக்கு பதிலா இவங்க சாம்பலத்தான் உன் பைக்குள்ள போட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஆமா, உங்க அப்பா உன்னை மாவீரன்னு சொல்லுவானமே, அப்படியா? நீ எல்லாம் ஒரு மாவீரனா? நீ உனக்காக, உன் படிப்புக்காக உங்க ஆளுங்க எல்லாரையுமே கொன்னுட்டீங்க. இனி தினமும்
இனி தினமும் இவனுங்களோட சாப பார்த்து சடங்குகளை முடிச்சிட்டு நேரம் இருந்தா பள்ளிக்கூடமா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பீம்ரா? என்ன நடந்தாலும் சரி, ஜெயிக்க போறது நான் தான். உங்ககிட்ட அப்பவே சொன்னல, பாரு நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீ தோத்துட்ட பீம்ராவ், நீ தோத்து போயிட்ட. ஒரு நிபந்தனையோட எங்களை படிக்க அனுமதிச்சாங்க. ஆனா அது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லாத நிபந்தனை. வாத்தியார் ஐயா சொல்றபடி ஞானம்ன்றது ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி. அதுல நாம எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் எழுதணும். ஆபீசர் சார், எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஏன் தெரியுமா? உங்க கூடவும் எங்க ஜாதிலையும் யாராவது ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க என் படிப்போடு சேர்த்து இவங்க பசியை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஆனால் யாரும் எங்கள் ஜாதி ஆளுங்கள்ல. அதனால உங்களால் எங்களை புரிஞ்சுக்க முடியாது. நான் இந்த போராட்டத்தை ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட தான் பார்த்தேன். நான் எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையிலே இந்த போராட்டம் ரொம்ப பெருசு. இந்த நாட்டில் எல்லா நல்லிடத்தோட வாசலும் எங்களுக்கு எப்பவும் பூட்டி தான் இருக்கு. அதுக்குள்ள சேட்டையா மாதிரி ஆளுங்க எங்களை எப்பவும் உள்ளே விடுறதில்ல. எப்பவும் நாங்கள் செவரேறி குதிச்சே உள்ள போக வேண்டி இருக்கு. ஒருவேளை ஒரு கதவை எங்களுக்கு எப்படியாவது இவங்கள மாதிரி ஆளுங்க திறந்து விட்டுட்டா கூட அதுக்கு பதிலா இன்னொரு கதவை மூடி பிரச்சனையை கொடுப்பாங்கன்னு அப்பா சொல்லுவாரு. ஒன்று நிபந்தனை விதிப்பாங்க, இல்லைன்னா பிரதிபலனா எதையாவது கேட்பாங்க. இப்போ கூட நாங்கள் படிப்புக்கு பதிலாக வேலையை விட வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ரெண்டுல ஒன்று தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும், பசியா இல்லை படிப்பா. இப்படி எங்களுக்கு இவங்க பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு முறையா கிடைக்க வேண்டியது கூட தர மாட்டாங்க. அதை மீற நினைச்சா அவமரியாதை தான் மிஞ்சும். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சாகணும். அப்படி கிடைச்சா எங்க வேலையை எங்க கிட்ட இருந்து யாரும் படிக்க முடியாது. அதே நேரம் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது யாராலையும் தடுக்க முடியாது. மீறி பிரச்சனை வந்து ஒரு வேளை தீர்ப்பு சொல்ல யாராவது வந்தாலும் பாதி பிரச்சனையை கேட்க மாட்டாங்க. மாறா எங்களுக்கு எல்லா இடத்துலயும் உண்மையான தீர்வு கிடைக்கும். அதுக்காக நீங்க புது சட்டத்தையே உருவாக்கி ஆகணும். இந்த நாட்டோட சட்டத்துல எங்களுக்கும் சம பங்கு இருக்கணும். அப்பதான் இந்த சமூகம் எங்களை மதிக்கும். நீ சொன்ன நாங்க எல்லாம் கேட்டுருவோமா? உங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோமா? சட்டம்னு வந்துட்டா நீங்க பயந்து பணிஞ்சுதான் ஆகணும். எங்களுக்கு உரிமையான பங்கு எங்களுக்கு முறையா கிடைச்சிட்டா அப்புறம் நம்ம எல்லாரும் சரிசமமா ஆயிடுவோம். ஏய் சின்ன பையா, உன்னோட வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசு. என்னடா நீ சும்மா பைத்தியக்கார மாதிரி பங்கு கொடுன்னு கேக்குற? என் கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. நீ ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? That's it. என் கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. நீ ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? That's it. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உங்க சீனியர் ஆபீசரை பார்த்து பேசி ஆகணும் சார். பீமா இப்ப சொன்னால அதை பத்தி நீங்க எல்லாம் பேசி ஒரு புது சட்டத்தை உருவாக்கணும். நோ,
நீங்க வேணா உங்க பையனை அனுப்பி ஒரு புது சட்டத்தை உருவாக்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சாங்கணும். மக்கள்ல எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க அப்படி ஒரு சட்டத்தை கண்டிப்பா போட மாட்டீங்க. நான் தான் உருவாக்கணும். எனக்கு தெரியும் சார். அதை நான் உருவாக்குறதுக்கு நான் நிறைய படிக்கணும், என் தகுதியை உயர்த்திக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் கத்து தராங்களா என்ன? இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள என்னால போக முடியலனா அதை வாழ்க்கை முழுக்க நான் ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கான ஒரு கதவை நிரந்தரமா மூடிட்டாங்கன்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். இதே மாதிரி எந்த கதவும் இந்த உலகத்துல இருக்க எந்த பீமுக்கும் எதுக்காகவும் பூட்டாம இருக்கிறதுக்காக முயற்சிகளை நான் செஞ்சிட்டு இருப்பேன். நாங்க இதை அணைக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போக போறோம். இன்னைக்கு ஒரு உறுதியோட எங்க கூடவே இதை வீட்டுக்கு கொண்டு போக போறோம். இதே நெருப்பால எங்க வீடுகள்ல அடுப்பெரிக்க போறோம். அப்பதான் இந்த நம்பிக்கைங்கிற நெருப்பு எங்க எல்லாருக்குள்ளேயும் சுய நம்பிக்கைங்கிற ஒளியா நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து எங்க உடம்புக்குள்ளேயும் கலக்கும். எப்பவும் இந்த நெருப்பு எங்க நெஞ்சுக்குள்ள நம்பிக்கை வடிவமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சேட்டையா, இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா தோத்தது யாருன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. சேட்டையா, பீமராவ் இன்னைக்கு பேசின வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அவங்க ஜாதி ஆட்கள் ஆட்சி அதிகாரத்துல மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா துறைகள்லயும் நுழையிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை நிலை மாற போறதில்ல. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க வாத்தியாரையா? நமக்கு சமமா அவங்களையும் மதிக்க சொல்றீங்க? நம்மளெல்லாம் ஏறெடுத்து பார்க்க கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. அவங்க நமக்கு சரிசமமா? நீங்க என்னதான் படிச்சீங்களோ, அட புத்தகங்கள்ல என்னதான் எழுதிருக்குன்னு தெரியும்ல. இவங்களை எப்படி அடிமைப்படுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு சம உரிமை குடிக்கிறோன்னு சொல்லி எங்க தலையில ஏத்த பாக்குறீங்க.
உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி என்னதான் உறவு வாத்தியாரையா? இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுமே உறவுக்காரங்க தான். அதை உணர்றதுக்கு நமக்குள்ள பாசம் இருக்கணும். சேட்டையா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நூலு புத்தகம்னு சொல்லி ஆட்சி பண்ணுவீங்க? ம்? அவங்களுக்கு சரிசமமா வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மோதுங்க. அப்பவும் நீங்க ஜெயிச்சா அதுக்கு தான் மன்னிப்பு. நீங்க அவங்கள புத்தகங்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க. இதே மாதிரி அவங்கள ரொம்ப நாளைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்க முடியாது. யார் உண்மையான திறமைசாலிகளோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க உங்களை விட எவ்வளவு திறமைசாலிகள்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற முள் பாதையில பயணம் செஞ்சு அவங்க பாதங்களை எல்லாம் காயப்படுத்தி கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் ஐயா, நீங்க பேசுறத நினைச்சா கேவலமா இருக்கு. நீங்கெல்லாம் என்ன மனுஷையா? கடவுளுக்கு பயந்து வாழுங்க. யாரோட நிழல் பட்டாலே பாவம்னு நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி எங்களை வாழ சொல்றீங்களா? அவங்க ஏன் அப்படி வாழ்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க போன ஜென்ம பாவத்தோட விளைவு. ஆஹா, பரவாயில்லையே, நீங்க உங்க கடவுளையும் உங்களை மாதிரியே மாத்திக்கிட்டீங்களே. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவரு யோசிக்கிறாரு. ஏன்? உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். உண்மை என்ன தெரியுமா? கடவுள் எல்லா மனுஷங்களையும் மனுஷங்களா தான் படைச்சிருக்காரு. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் உங்க சமூகம் தான் உருவாக்கிச்சு. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க சேட்டையா, இந்த ஜாதிங்கிற வட்டத்தை விட்டு நீங்க வெளியே வர முயற்சி பண்ணலன்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உயரத்துக்கு வந்துருவாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்கள தள்ள முயற்சி பண்ணாலும் அவங்க திரும்பவும் மேல வருவாங்க. உங்களை தள்ளிட்டு உங்க இடத்துக்கு அவங்க வருவாங்க. அதனால அவங்கள தள்ளி விடாதீங்க, அவங்கள தூக்கி விட முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்க இடமும் அப்படியே இருக்கும். அவங்களுக்கும் அவங்க இடம் கிடைக்கும். அம்பேத்கர், இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்பவே உன்னை ஜாதியை விட்டு தள்ளி வைக்கணும். ஏன் ஜாதியும் உங்க ஜாதியும் எப்பவுமே ஒன்னாகாது. அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒளியை அழிக்க நினைக்கிறவனும் ஞான ஒளியை கொடுக்க நினைக்கிறவனும் எப்பவும் ஒன்னாகவே முடியாது. வாய்ப்பே இல்லை. மங்கேஷ், இந்த வாத்தியம் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். இவனை எப்படியாவது ஜாதியை விட்டு தள்ளி வச்சாகணும். தண்ணி எடுத்துக்கோ. பீமாபாய், நான் உள்ள போய் படின்னு பீமா கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா இவன் தான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகவே இல்லை. பீமா அவங்க அப்பா பேச்சு கூட கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி வருத்தப்படவே இல்லை, துளி கூட இல்லை. என் பையன் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகலன்னு நான் உண்மையிலேயே சந்தோஷம் தான் பட்டேன். இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். எல்லா போட்டியோட முடிவும் வெற்றி தோல்வின்னு இருக்காது. சில நேரங்கள்ல சில போராட்டங்கள்ல நமக்கு வெற்றியோ தோல்வியோ கிடைக்காது, பெரிய அனுபவம் கிடைக்கும்.
பீமா, நீ பிறந்தப்போ ஜோசியர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உங்க மருமக பிள்ளை பெரிய ஆளா வருவார்னு சொன்னாரு. அவர் சொன்னது இன்னைக்கு உண்மையாக போகும் தான் எனக்கு தெரியுது. அந்த ஜோசியர் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னதுல எதெல்லாம் உண்மையா நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவும் என்னோட அப்பாவும் அம்மாவும் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சு ஒரு முடிவு எடுப்பேன். பீம், நீ ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு திடீர்னு என்ன நடந்துச்சு? ஏன் பள்ளிக்கூட கதவு கிட்ட போய் நின்னுட்ட? அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னதா? என்னது அது? அம்மா, நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு பசியை விட பெரிய போராட்டம் வேற எதுவுமே இல்லை நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிருந்தா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பசி பட்டினி கிட்ட தோத்து போயிருப்போம். அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் எப்படி பார்ப்பேன்? அதுக்கப்புறம் எங்க அம்மா நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கூட பையன் புரிஞ்சுக்கலன்னு நினைப்பாங்க.